guys, இது உங்க எபிடெக். நான் உங்க அப்துல் பாரி. சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனான எம் சீரியஸ் ஃபோன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சாம்சங் தரப்புலேருந்து இந்த ஜூன் மாதத்தில் இன்னொரு ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க, சாம்சங் M41. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு Tier 1 பிராண்ட்லேருந்து வரதுனால அப்படி என்ன ஃபயராக இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் சிம்பிள் எல்லாமே அழுத்துனீங்க அப்படின்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் ரெண்டுமே பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த எம் சீரியஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோன்லையுமே கிளாஸ் பாடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ மிட்ரேஞ்ச் சிப் ஃபோன்னால் பிளாஸ்டிக் பாடி கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த விலைக்கு நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கம்பெனி இல்லை, எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாடி தான் கொடுக்குறாங்க. பட் சாம்சங் மட்டும் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மாத்திர நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த ஃபோனோட கலர்ஸ் பார்ப்போம். இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் 2 கலர்ஸ் வரதா சொல்லியிருக்காங்க, பிளாக் அண்ட் ப்ளூ. ஸோ M40 கொடுத்த அதே கலர்ஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்ப்போம். இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.3 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே பற்றி எனக்கு சொல்ல தேவையே இல்லை, பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இந்த பட்ஜெட், இந்த ரேஞ்ச் பட்ஜெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்காவான டிஸ்பிளே கொண்டதாக இருக்கும். என்ன தான் இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பேக்கில் தான் வைப்பாங்க. ஏன்னு தெரில, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் டெக்னாலஜி, ஸோ ஹியர் பீஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வர ஃபஸ்ட்டு ஹார்ன் ஸ்க்ரீன் இயர் பீஸ் இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸினோஸோட 9630 அப்படிங்கிற ஒரு சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் புது ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட A51 அண்ட் A71 இந்த 2 ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு 10 nm பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இதோட ஜிபி பார்த்தீங்க அப்படின்னா மாலியோட G72 MP3 அப்படின்னு இது ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ MP3 MP4லாம் கொடுத்துக்கிட்டு ஜிபியூ நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ஜிபியூக்கு காம்படிஷன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அட்ரினோவோட 612. ஸோ அட்ரினோ 612 கம்பேர் பண்ணும்போது இந்த ஜிபியூ அதோட இன்னும் கொஞ்சம் ஹையரண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் வந்த பிறகு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலுமே என்னென்ன செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். உடனே ஷாக்கிங் ஏறாதீங்க, ஓகே. 64 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாம்சங்கோட isocell GW2 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு புது சென்சார்னே சொல்லலாம். இன்ன வரைக்கும் அதிகமாக எந்த ஃபோன்லையும் யூஸ் பண்ணாத ஒரு சென்சார்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ ஷாட் அண்ட் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார். ஸோ இந்த 5 மெகாபிக்சல் ஸோ மேக்ரோ ஷாட் டெப்த் சென்சார்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த கேமரா செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் M31 கொடுத்த அதே செட்டப் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் வைட் ஆங்கிள் மட்டும் 8 12 அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ ஃபோன் வந்த பிறகு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 24 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நான் சொல்ல மறந்ததை இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பஞ்சுவல் கேமரா தான். M40 கொடுத்த அதே டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் அதில் TFT டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, இதில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்ரி. இந்த ஃபோனோட பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதான் இருக்கிறதுல ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக 15 வாட்ஸ் சார்ஜர் இந்த ஃபோன்லேயே கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபோனில் இருக்கிற நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் M31 போர்டில் தான் இருக்குது. பட் இந்த ஃபோன் சாம்சங் M40 சின்ன அப்கிரேட் தான் சொல்கிறாங்க. சின்ன அப்கிரேட் இல்லை, பெரிய அப்கிரேட் தான் நம்ம சொல்லணும்.
ஸோ இந்த ஃபோனை பற்றின நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே ரிலீவ் பண்ணுறேன். ஸோ நீங்களே என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணுற சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு ஒன்று வரும், அது எல்லாமே அழுத்திட்டீங்க அப்படின்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, I am signing from you.